Please subscribe Sadhguru Sai Creations. பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்கிற அந்த அதே வாக்கியத்திற்கும் ஆரம்பத்திலேயே அந்த கிராவிட்டி வரும்பொழுது அந்த பூச்சி சொத்தை ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா எனாமலை வந்து பாதுகாத்துக்கணும். ஒருவேளை எனக்கு பூச்சி சொத்தை இருக்குது அப்படின்னா அதுக்கான மருந்தும் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு பல்லும் கனெக்டட் வித் பிரெயின், அதே இது கனெக்டட் வித் ஸ்டொமக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைஜஷன் சிஸ்டத்துக்கு ரொம்ப 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 முக்கியமானது பல். கூலாக சாப்பிட்றது ஒரு பக்கம், அது கிட்னிக்கோ இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்குக்கோ இல்லை எல்லாத்துக்கும் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பார்ட்டுக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு அதிக வேலையே கொடுக்கக்கூடாது, சோர்ந்து போயிடுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கெலாம் வந்து ஈஸியாக பிடிங்கி எரிஞ்சிடுறோம். காரணம் என்னென்னா நமக்கு அது தேவையில்லை. ரெண்டாவது நம்ம அது ரொம்ப டீப்பாக போகுது, ரூட் கனால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் முடியாச்சுன்னா பல்ல எடுத்துருவாங்க. டெய்லி வாய் கொப்பளிக்கிறோம், ப்ரெஷ் பண்ணுறோம், அதையும் தாண்டி ஒரு கிருமி உள்ளே பூந்து அந்த அந்த கால்சியம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பல்லை உடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், ப்ராசஸ் பாருங்கள். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பற்களில் இருக்கக்கூடிய கிராவிட்டி, அதோட சொத்தை, அது ஏன் ஃபார்ம் ஆகுது, ஏன் அதை அசால்ட்டாக விட்டுடுறாங்க, கடைசியில் அதாவது முத்தை விட்டு வேடிக்கை பார்க்குற ஒரு விஷயந்தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்கிற அந்த அதே வாக்கியத்திற்கும் ஆரம்பத்திலேயே அந்த கிராவிட்டி வரும்பொழுது அந்த பூச்சி சொத்தை ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா எனாமலை வந்து பாதுகாத்துக்கணும். ஒருவேளை எனக்கு பூச்சி சொத்தை இருக்குது அப்படின்னா அதுக்கான மருந்தும் சொல்ல போகிறோம். பாதுகாக்கும் முறை, நம்ம பல்லு தானே நசாச்சிரம் சொல்லிட முடியாது. நம்மளுடைய அனைத்து வகையான டிசீஸ்க்கும் காரணம் நம்ம சரியாக பல் வளர்க்கலைன்னா, இல்லை பல்லில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, இல்லைன்னா பல்லில் இருக்கக்கூடிய சொத்தை நம்ம வச்சுருக்கோம். ஒரு ஓரத்தில் ஏதோ கருப்பாக இருக்குது, அது நம்ம பாட்டு சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் தவறான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பல்லும் கனெக்டட் வித் பிரெயின், அதே இது கனெக்டட் வித் ஸ்டொமக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைஜஷன் சிஸ்டத்துக்கு ரொம்ப 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 முக்கியமானது பல். இங்கே பல் சாப்பிட்டு அரைக்க இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த நிணநீர் சுரப்பிகள், அதாவது டைஜஷன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசிடை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதனால தான் எல்லாம் சொல்லுவாங்க மென்று சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது. கூலாக சாப்பிட்றது ஒரு பக்கம், அது கிட்னிக்கோ இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்குக்கோ இல்லை எல்லாத்துக்கும் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பார்ட்டுக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு அதிக வேலையே கொடுக்கக்கூடாது, சோர்ந்து போயிடுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நொறுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டைஜஷன் சிஸ்டத்திற்கு நம்ம அதிக வேலை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும், ரெண்டாவது பல்லு உராய்வு இருக்கும் பொழுது அது நிறைய அதுக்கு ஒர்க் கொடுக்கும் போது பல்லுக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பல்லில் மெல்ல தான் உங்களுக்கு சலைவாய் சுரக்க ஆரம்பிக்கும். அதுதான் மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன், அதாவது இன்சுலின். இந்த இன்சுலின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாயில் இருக்கக்கூடிய இன்சுலின் தான் மெயின், சாப்பிட்றதுக்கு சுகருக்காக தான். அடுத்தது கனெக்ட் ஆகி போயிட்டு தான் உள்ளே இருக்கக்கூடிய பேன்க்ரியாஸ் வளரக்கூடிய 2 இன்சுலின் ஒன்றா சேரணும். ஒன்று மட்டும் சுரந்து ஒன்று இன்பேலன்ஸில் இருந்துச்சுனாக்கா அப்போ தான் சர்க்கரை வியாதி வருது. அப்போ பாருங்கள் பல்லுலேருந்து எங்கெங்கெல்லாம் கனெக்டிவிட்டி போகுது. ஆக பல்லு சொத்தையை அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது. ஒரு பல்லு போனாலும் நமக்கு ஆபத்து தான். இன்றைக்கெலாம் வந்து ஈஸியாக பிடிங்கி எரிஞ்சிடுறோம். காரணம் என்னென்னா நமக்கு அது தேவையில்லை. ரெண்டாவது நம்ம அது ரொம்ப டீப்பாக போகுது, ரூட் கனால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் முடியாச்சுன்னா பல்ல எடுத்துருவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ஆரம்பத்திலே கவனித்து நம்ம பல்ல காப்பாற்றிக்கணும். ஸோ இன்றைக்கி வாயை திறக்க சொல்லி யாரை பார்த்தீங்கனாலும் கிராவிட்டி இல்லாத பல்லே இருக்காது. மேக்ஸிமம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியான ப்ரஷிங் மெத்தட் இல்லாமல் இருக்கிறது தான். இது நிறைய விஷயங்கள் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு மூலியமாக நம்ம ஸ்வீட்னாலேயோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்து ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் ஆகி அங்கேயே பாருங்கள் இவ்வளோ டெய்லி வாய் கொப்பளிக்கிறோம், ப்ரெஷ் பண்ணுறோம், அதையும் தாண்டி ஒரு கிருமி உள்ளே பூந்து அந்த அந்த கால்சியம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பல்லை உடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், ப்ராசஸ் பாருங்கள். ஸோ ஆரம்பத்துலேயே நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் இரவில் நடக்கக்கூடிய போர். நம்ம அழகாக தூங்கிட்டு இருக்கும் போது அது எல்லாத்தையும் நோண்டி ஃபஸ்ட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட அது கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான மருந்து நீங்கள் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா என்ன டைப்பில் இருக்குது, இன்னொன்று வந்து பவுடர் டைப். இதெல்லாம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கக்கூடியது தான். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. பிளாக் சால்ட், இந்த பிளாக் சால்ட்டை நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். அது ஒரு 100 கிராம். ப்ளஸ் நம்ம பிளாக் சால்ட்டோடு சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா படிகார பஷ்பம். இப்போ நீங்கள் வந்து 100 கிராம் பிளாக் சால்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 10 கிராம் நீங்கள் வந்து படிகார பஷ்பத்தை மிக்ஸ் பண்ணிடணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு எடுத்து பல் வலி இருக்குது இல்லை பல் சொத்தை இருக்குது அப்படின்னா அதை எடுத்து லைட்டாக காட்டனில் தண்ணியில் நினச்சி அந்த பவுடர் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா கொஞ்சோண்டு எடுத்துக்கிறீங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறீங்க. இது படிகார பஷ்பம். நீங்கள் வந்து சித்தா ஸ்டோர்லேயே நிறையா கிடைக்கும். படிகார பஷ்பம், பிளாக் சால்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பஞ்சில் நினச்சி உள்ளே வச்சு பாருங்கள். இமீடியட்டாக 10 நிமிஷத்துலலாம் பார்த்திங்கனாக்கா அந்த பூச்சி புழுவெல்லாம் செத்து போயிடும், பாக்டீரியாலாம் இருக்காது.
ஸோ பல் காப்பாற்றப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணிக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட போய் பண்ணிக்கலாம். ஆக உள்ளே கொடாஞ்சிக்கிட்டு போயிட்டுருக்கு பார்த்திங்களா, அந்த ரூட்டை உடைக்க போது பார்த்திங்களா, அத்தனையும் சூப்பராக சரி பண்ணிவிடும். இந்த பல்லில் நான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கிராவிட்டிக்கு அழகான ஒரு மெடிசன் சொல்லியிருக்கேன். இதுவே போதுமான விஷயந்தான். ஆனால் நம்ம இரவு வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடுக்காயில் பல் விளக்குறது. நல்லா சாப்பிட்டோம், கடுக்காய் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பர். அதையும் எடுத்துக்கோங்க. கடுக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல் விளக்கணும். எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், தந்தை சுத்திங்கிற மாதிரி இந்த நடுவிரலில் எடுத்து கொஞ்சோண்டு கடுக்காய் பவுடர் எடுத்து நீங்கள் பல்ல நல்லா ரொம்பலாம் தேய்க்க தேவையில்லை, ஃபுல்லாக பல்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் படுத்து பாருங்கள். அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு பெரிய ஓடஸ் இருக்காது, நாற்றம் இருக்காது, ஆனால் சுத்தமாக இருக்கும். அவ்வளோ எனர்ஜி. இந்த கடுக்காய் வாயில் நம்ம நைட்டு பல் விளக்குறதுனால என்ன ஆகும், டோட்டலாக பார்த்திங்கன்னா பாடிக்கு அவ்வளோ பெரிய எனர்ஜி கொடுக்குது. அதான் கடுக்காய் உண்டவர் மெடுக்காய் வாழலாம்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டாலையும் உங்களுக்கு வந்து மெடுக்காய் இருக்கலாம். அதேமாரி நம்ம பல் விளக்குறது மூலியமாக இரவும் சரி பகலையும் சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடுக்காயில் வந்து நம்ம வந்து பல் விளக்கிடணும். அந்த மருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி, பூச்சி, துர்நாற்றம், வாய் நாற்றம் எல்லாருக்கும் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அந்த மருந்து. ஸோ இப்படி கடுக்காயில் நம்ம வந்து பல் விளக்குறது மூலமாக 100% பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த வாய் நாற்றம் இருக்கவே இருக்காது. நம்ம தைரியமாக போய் கான்ஃபிடென்ட்டாக எங்கே வேணாலும் பேசலாம். இன்னொரு எண்ணெய், வேப்ப எண்ணெய், மஞ்சள். வேப்பெண்ணெயில் கொஞ்சோண்டு மஞ்சள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 100 கிராம் வேப்பெண்ணெய்க்கு மஞ்சள் கொஞ்சம் வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது வாரத்துக்கு 2 தடவை நம்ம என்ன பண்ணுறோம், வாயில் கொப்பளிக்கணும். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் இல்லை 5 நிமிஷமாவது வாயில் சும்மா வச்சுக்கிட்டு குப்பிச்சிங்கன்னா இந்த எகிர்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் ஸ்ட்ராங் ஆகும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள்நாக்கு தொங்குது பார்த்திங்களா, அதுலேருந்து அப்சர்வ் பண்ணப்பட்டு உடம்பையே கிளென்ஸ் பண்ணி கொடுத்துரும் டோட்டலாக. அது ஒரு ஸ்ட்ரா மாரி உள்நாக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த எண்ணெய் வாயில் இருக்குது அப்படின்னா இதை டச் பண்ணி அதை ஒரு மாதிரி சக் பண்ணி இழுத்து டோட்டலாக எங்கெங்கெல்லாம் பாடியில் வைரஸ் இருக்குது, அன்வான்ட் வைரஸ் இருக்குது, அத்தனையும் காலி பண்ணிட்டோம். இதை விட பெஸ்ட்டு என்ன வேணும்? ஸோ பல் சார்ந்த விஷயம் உள்நாக்கு சும்மாலாம் ஆடிக்கிட்டு இல்லை. கடவுள் அதை படைச்சிருக்காங்கன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது வேப்பெண்ணெய் ப்ளஸ் மஞ்சள் இதை வாயில் கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் வச்சு சும்மா ஜஸ்ட்டு வாப்ளிங் மாதிரி பண்ணிகிட்டே இருந்துட்டு நீங்கள் அதை வந்து துப்பிடணும், முழுங்கக்கூடாது. ஸோ அதை நீங்கள் காகல் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளே போதா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை துப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப தி பெஸ்ட்டு. நம்ம த்ரோட் கேன்சர் இருக்கிறவங்க, தொண்டை புண்ணு இருக்கிறவங்க, வயிற்று புண்ணு இருக்கிறவங்கலாம் இதை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வயிற்றில் இருக்கிற புண்ணும் சரியாயிடும். வாயில் நம்ம காகல் பண்ணுறதுனால நான் சொன்னாலே அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக கொடுக்குன்ட்டு வயிற்று புண் சரியாகிவிடும், குடல் புண் சரியாகிவிடும். ஆக கேன்சர் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கனாக்கா இதை எடுக்கும் பொழுது இதை என்ன ஆகும்னா டோட்டலாக அங்கங்கே புண்ணு இருக்கும். இந்த குக்கா, அந்த பீடி சிகரெட் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வரக்கூடிய புண்ணு இதெல்லாம் ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா அவங்கள காப்பாற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ த பெஸ்ட் ரெமெடி நம்ம வாயில் இருக்கக்கூடிய பல் இந்த 32 சுவிட்ச். நம்ம வீடுக்கு உள்ளன்ற வீட்டுக்கு 32மே நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸ்குள்ளே ஒரு சுவிட்ச். நம்ம அதை அழுத்தி காலையில் நம்ம வளர்க்கும் பொழுது ஒவ்வொரு சுவிட்சை நம்ம ஆன் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஈக்குவலான விஷயம். அப்போ வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் சுத்தமாக சுகாதாரமாக இருந்தால் வயிறு, ஜீரண மண்டலங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ பல் வளர்க்குறதுல இவ்வளோ மெத்தட் இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் போகிற அவசரத்தில் லைட்டாக ஒரு ப்ரெஷ்ல எடுக்கிறோம், டக்குன்னு சும்மா ஜஸ்ட் பண்ண மனசுக்கு புரியும். ஆக ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு நினச்சிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஆக நம்மளோட கிருமிகளை வாயில் லோட் பண்ணி போய்கிட்டே இருக்கும், வயிற்றில் லோட் பண்ணி போயிட்டே இருக்கும். இதுதான் வியாதியின் முதல் அறிகுறி. எல்லாத்தையும் அறிபறியாக செய்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி அவசர காலம் இல்லாமல் நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு பல்லை பாதுகாக்கணும். அதனால தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போனாங்க பழமொழிகள் எல்லாருமே. ஸோ தி பெஸ்ட்டு மெடிசன். நம்ம வந்து எந்த பக்க விளைவும் இல்லாமல் நம்ம அழகாக அதை யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா பல்லை பாதுகாக்கலாம், அதேமாதிரி வாழ்க்கையும் பாதுகாத்து கொள்ளலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடுக்காயில் பல் விளக்குனாக்கா பல் வந்து மஞ்சள் ஆகிடுது, அது வந்து கருப்பாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் எப்படி ஒரு பல்படி வைக்க யூஸ் பண்ணுறீங்களோ அதேமாதிரி விளக்கிட்டு உடனே நீங்கள் வாய் கொப்பளிச்சிடுங்க, ஒன்றாகாது. 100% வந்து வியர் வீக்காக இருக்கிறவங்களுக்கு இல்லாட்டினா ஏதாவது ஏற்கனவே அவங்க கரை இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து எக்ஸ்ட்ராவாக தெரியும். ஸோ இதை ரெகுலராக நம்ம பண்ணும்பொழுது ஏற்கனவே மஞ்சள் கரை இருக்கிறவங்களுக்கு இது சுத்தமாக போயிடும். ஏற்கனவே மஞ்சள் கரை இருக்கிறவங்களுக்கு இந்த கடுக்காய் போட்ட உடனே மஞ்சளாக தெரியறதுனால அது வந்து மஞ்சள் ஆகிடுது, கரையாயிடுதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஸோ எனாமல் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடியது கடுக்காயில் இருக்குது. ஸோ கடுக்காயில் அந்த காலத்துலேயே அழகாக வந்து பல் விளக்கியிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் எந்த விதமானதில் வெத்தலை கரையிலேருந்து பீடி சிகரெட் கரை வரைக்கும் போகும். ஆக நம்ம வந்து என்ன பண்ண எடுத்துகிட்டு சும்மா ஜஸ்ட் ரப் பண்ணிவிட்டு உடனே வாய்க்கு பிடிச்சிட்டு அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. அதனால் பயப்பட தேவையில்லை. அதனால் கடுக்காயில் தாராளமாக பல் விளக்கலாம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.